இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஜிஐ வயர் துரு பிடிச்சிருங்க. அதே நீங்க இந்த ஜஸ்பென்ஸோட பிளான்ட் வயர்ல நீங்க இதே அடிச்சிட்டீங்கன்னா 10 வருஷம் 50 வருஷத்துக்கு எதுவுமே ஆகாதுங்க. நீங்க கொடி காய்கறிகளுக்கு இதே மாதிரி சப்போர்ட்டா நீங்க வயர் பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா 7500 மீட்டருக்கு ஒரு வயர் தேவைப்படுங்க. அதே நீங்க வந்து ஜிஐ வயர்ல நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னு வைங்களேன் 20000 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு செலவாகும். ஆனா ஜேஎஃபோட பிளான்ட் வயர் நீங்க பயன்படுத்திங்கன்னா 13000 தான் செலவாக போகுது. பொதுவா நம்ம வந்திருக்கிற இடத்துல 35 ஏக்கருக்கு இவங்க கேப்சிகம் ஃபார்மிங் பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இவங்க ஜேஎஃபோட பிளான்ட் வயர் பயன்படுத்தி இவங்க 4,40,000 மட்டும் தாங்க செலவு பண்ணிருக்காங்க. இதே அவங்க வந்து ஜிஐ வயரை பயன்படுத்தி இருந்தாங்கன்னா 7 லட்சத்துக்கு மேல செலவாயிருக்குங்க. இந்த ஜேஎஃபோட பிளான்ட் வயர் வாங்கும்போது உங்களுக்கு 6 வருஷம் வாரண்டியோட சேர்த்து தந்துருவாங்க. நீங்க பாக்குற இந்த 2 டெஸ்ட் டியூப்லயும் பூச்சிக்கொல்லி மருந்துல இருக்கிற ஒரு கெமிக்கல் தாங்க இதுல இருக்குது. இதுல ஜிஐ வயரையும் நம்ம ஜேஎஃபோட பிளான்ட் வயரையும் நம்ம உள்ள விட்டுருக்கோம். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கும்போது ஜிஐ வயர்ல இருக்கிற கோட்டிங் போய் ரஸ்ட் பிடிச்சிருச்சுங்க. ஆனா இந்த ஜேஎஃபோட பிளான்ட் வயர்ல எதுவுமே ஆகல. சோ இதுதான் ஜிஐ வயர் வந்து நம்ம ஃபார்ம்ல போடும்போது துரு பிடிச்சு அது வந்து வீணா போயிருதுங்க. இந்த ஜேஎஃபோட பிளான்ட் வயர் மாதிரியே மார்க்கெட்ல நிறைய வயர் நீங்க பார்க்க முடியுங்க. அது எல்லாமே ரீசைக்கிள் வயர்னால அது ஒரே வருஷத்துல போய் உடஞ்சிருங்க. ஆனா இந்த ஜேஎஃபோட பிளான்ட் வயர் பாத்தீங்கன்னா இல்ல கெமிக்கலோ இல்ல எந்த ஒரு கிளைமேட் கண்டிஷனா இருந்தாலும் எதுவும் ஆக போறது இல்ல. ஏன்னா இது ஒரு பியூர் வெர்ஜின் குவாலிட்டியில பண்ணதுங்க.